ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஒஏ பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஒன்ஸ் அதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை நான் கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஏன் திரும்பவும் நான் இதை ரிமைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அப்போது வீடியோ போட்ட போது கேட்டவங்க எல்லாருமே போன சிஒஏவில் எல்லாரும் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் நடந்தது இல்லையா நமக்கு ஜூன் மாதம், அதில் எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து எப்போ சிஒஏ எக்ஸாம் வரும், இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அப்போது அடுத்து வர்றவங்க என்ன மாதிரி சிலபஸ் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும்ல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நமக்கு அதுக்கப்புறம் படித்தாலே போதுமானது தான். நமக்கு சிம்பிள் சிலபஸ் தான் இது. இப்போது நமக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஒரு சிலபஸில் எக்ஸாம் நடந்திருக்கும். இப்போ அப்கமிங் எக்ஸாம் ஒரு சிலபஸில் நடக்க போகுது. டோட் சைடில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் காட்ட போகிறது தான் கம்மிங் எக்ஸாமாக நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. அப்போது கம்மிங் எக்ஸாமுக்கு இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னா உங்ககிட்ட டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. சரிங்களா? அப்போ டைப்ரைட்டிங் நீங்கள் இல்லைனாலுமே எக்ஸாம் பண்ணிக்கலாம். அப்போது அந்த சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி மறுபடியும் நாங்கள் பழைய சிலபஸ்லேயே எக்ஸாம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போவும் இதே சிலபஸ் தான். ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரிமூவ் ஆகும். இப்போ நமக்கு அடிஷ்னலாக புது சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனதுன்னா நீங்கள் மெயின் எக்ஸாமில் டைப் பண்ணி அந்த டைப் பண்ணுற பேஜே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு பழைய சிலபஸில் எக்ஸாம் நடத்தினா அந்த டைப் பண்ணுற விஷயம் மட்டும் இருக்காது. மற்றபடிக்கு எல்லாம் சேம் சிலபஸ் தான். பெருசாக மாற்றம் இல்லை. ஒரு சின்ன மாற்றமும் இருக்காது. என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பெரிய மாற்றம் இல்லை அப்படிங்கிறத தான் சொன்னேன். இப்போ என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோமா? இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஜூன் 2025லேயே இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஏன்னா சிலபஸ் கொடுக்கும்போது இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட் எக்ஸாம் ஜூனில் தான் நடத்தினாங்க. இருந்தாலும் பழைய சிலபஸ் தான் நடத்தினாங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்போது இனிமேல் தான் நாங்கள் அப்கமிங் எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான அந்த சாஃப்ட்வேர் மேக்கிங்க்கான டெண்டர் விட போகிறோம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற ஒரு டெமோ பார்த்துட்டு தான் நாங்கள் எக்ஸாம் நடத்துவோம். இது மாதிரி எல்லாமே ஒரு சர்க்குலரில் சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அந்த பழைய வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் கொடுக்குறேன். ஒன்ஸ் பார்த்துக்கோங்க அந்த வீடியோ கூட. அப்போது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொடுத்ததால அப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு 6 மாதம் டைம் ஆகும் அப்படிங்கிறதும் அங்கேயே சொல்லியிருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு 15 டேஸில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது டோட் சைட்லேருந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக வரும். ஏன்னா டிசம்பரில் எக்ஸாம் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியாவது இந்த விஷயங்கள்லாம் ஆரம்பித்தா தான் அந்த டெமோ நடத்துறதுக்கு இது மாதிரி எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக போகிறதுக்கு சரியான டைமாகவும் இருக்கும். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன விஷயத்தில் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, எல்லாருமே டைப் ரைட்டிங் இப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்ன டைப் ரைட்டிங் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்போ கீபோர்ட் டைப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் கீழே சொல்கிறேன். ஒன்ஸ் அப்படி லிசன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர்னு இருக்கா, இதெல்லாம் யூனிட்ஸ் தான். நமக்கு ஏற்கனவே பார்த்தா அதே யூனிட்ஸ் தான் எல்லாமே. எதுவுமே புதுசாக இல்லை. இதுவும் பழசு தான், இதுவும் பழசாக இருக்கக்கூடியது தான். இப்போ புதுசாக சேர்ந்த யூனிட் மட்டும் எது அப்படின்றத பார்த்தலாமா? இந்த இடத்துல யூனிட் 7 கொடுத்துருக்காங்களா? ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கா? இந்த ஒரு யூனிட் தான் நமக்கு புதுசாக சேர்ந்துருக்கிறது. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன யூனிட் இருந்தது இதுக்கு பதிலாக அப்படின்னா எம்எஸ் ஆக்சிஸ் இருந்ததுங்க. சரிங்களா? ஆக்சிஸ்க்கு பதிலாக தான் இந்த யூனிட்டை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடிக்கு முன்னையுமே பார்த்தீங்கன்னா 7 யூனிட் அப்படியே தான் இருந்தது. எந்த மாற்றமுமே இல்லை. ஓகே, அடுத்து பார்ப்போம். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் ஃபார் தியரி எக்ஸாமினேஷன் ஆஸ் ஃபாலோஸ். தியரி எக்ஸாமுக்கு எந்தெந்த பார்ட்டில் இருந்து எவ்வளோ மார்க் வரும்? ஃபஸ்ட்டு எம்எஸ் விண்டோஸ், அதே போல் எம்எஸ் ஆஃபீஸ், இதிலிருந்து 70% மார்க் தியரியில் கவர் ஆயிருமா. அப்போது விண்டோஸுங்கிறது நார்மலாக நமக்கு விண்டோஸ் பற்றி படிக்கக்கூடியது தான். அடுத்து எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், ஆக்சஸ், பவர் பாயிண்ட் அதெல்லாம் பார்த்தோம்ல. இப்போ ஆக்சஸ் எடுத்துக்கிட்டாங்க. மற்றது இருக்கக்கூடிய வேர்டு, எக்ஸலு, அதே போல் பவர் பாயிண்ட், இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லினக்ஸ் அண்டு ஓப்பன் சோர்ஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ்னு இருக்கா? இது லினக்ஸ் தான். அப்போது லினக்ஸ்க்கான சிலபஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, மெட்டீரியல் இருக்குது. அதை பற்றி ஒரிப்பட தேவையில்லை. இதுவுமே நம்ம பார்த்துக்கணும் சைடில். அடுத்து வெயிட்டேஜ் பார் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். ப்ராக்டிக்கலுக்கு நம்ம என்னென்ன படிக்கணும், அதில் எவ்வளோ மார்க்ஸ் எந்தெந்த பார்ட்டில் இருந்து கவர் ஆகும். இங்கே எம்எஸ் ஆஃபீஸு, அதே போல் ஓப்பன் ஆஃபீஸ், இது ரெண்டுலேயும் இருந்து 50% மார்க் நமக்கு கவர் ஆகுமா. சரிங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சிலபஸில் என்னத்தை ப்ராக்டிஸ் பண்ணமோ அதுதான். எம்எஸ் ஆஃபீஸ் அண்டு விண்டோஸ், ஓப்பன் ஆஃபீஸ் அப்படின்னா விண்டோஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு 34 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கும். ஒரு 15 கொஸ்டின் பக்கம் புதுசாக ஆட் ஆகிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் எல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே சேர்ந்து. அடுத்து ஆஃபீஸ். ஆஃபீஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட், அதாவது ஆக்சிஸுக்கு பதிலாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்ல,
அதுதான். அப்போ அதிலிருந்து ஒரு 50% மார்க். அப்போ அதில் 50 மார்க், இதில் 50 மார்க், மொத்தமாக 100. அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் மினிமம் எடுக்கணும், அவங்க எவ்வளோ கேட்பாங்கங்கிறதெல்லாம் கீழே இருக்கு பார்க்கலாம். அப்போது இதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான சோர்ஸ் என்ன பண்ணுறது. இங்கே பாருங்க, 4th பாயிண்ட், லேர்னிங் ரிசோர்சஸ் வில் பி பப்ளிஷ்டு ஆஸ் எ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் நோட்டிஃபைட் இன் டோட் வெப்சைட். ஓகே, இதுக்கான மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாஃப்ட் காப்பியாகவே பின்னாடிக்கு வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வரல, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்து வந்து என்ன கீபோர்டில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஈக்குவைட்ரை கீபோர்ட் ஃபார் இங்கிலீஷ். இப்போ நம்ம நார்மலாக வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம்ல, நம்ம லேப்டாப் அண்ட் கீபோர்டில் என்ன கீபோர்ட் ஃபார்மேட் இருக்கோ அதே ஃபார்மேட் தான் சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக இருக்கக்கூடியது அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணால் போதுமானது. அடுத்து தமிழ் 99 கீபோர்ட் லேஅவுட் ஃபார் தமிழ்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ வரைக்கும் வந்து தமிழ் 99 அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கீபோர்டோட ஃபார்மேட் கீழே இருக்குது, நான் கீழே வரும்போது காட்டுறேன். அப்போ அந்த ஃபார்மேட்டை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் வந்து இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபார்மேட் கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு தமிழ் ப்ராக்டிஸ் நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் வந்து இங்கிலீஷை கம்ப்ளீட்டடாக கீபோர்ட் ப்ராக்டிஸ் கொண்டு வந்துக்கணும். ஏற்கனவே டைப் ரைட்டிங் முடிச்சு வச்சுருக்கவங்க எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடாது. இப்போ நான் அடுத்து COA எக்ஸாம் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்கிறவங்க, நீங்கள் ஒரு வேளை புது சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னா அப்போ நீங்கள் தாராளமாக ஒரு சப்ஜெக்டை முடிச்சிடறோம். நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே அடுத்து வந்து நமக்கு தமிழ் மட்டும்தான் இருக்கும், நிறைய டைம் இருக்கும், ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அதே வந்து நம்மளுக்கு இந்த பழைய சிலபஸ் படி தான் திருப்பியும் கொடுத்துறாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நம்ம கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆகாது. சரிங்களா? அதனால் வந்து நான் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் நினைக்க தேவையில்லை. நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியல் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே போல் மருதம் ஃபாண்ட் ஸ்டைலு, அதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 12 இருக்கணும். இந்த மாதிரி கண்டிஷனெல்லாம் இருக்குது. இதுவும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க, சூட்டபிள் ஹார்ட்வேர் கேன் பி யூஸ்டு டு ப்ராக்டிஸ் தி எக்ஸசைசஸ் ப்ரிஸ்கிரைப்ட் இன் தி சிலபஸ். சிலபஸில் என்ன வந்து கொடுத்துருக்காங்களோ, அதாவது ஏரியல் ஃபாண்ட்டுனா ஏரியல் ஃபாண்ட்டு தான், மருதம் ஃபாண்ட்டுனா மருதம் ஃபாண்ட்டு தான். அப்போது ஏரியல் அப்படிங்கிறது இங்கிலீஷ்க்கு, மருதம் அப்படிங்கிறது தமிழுக்கு, ஃபாண்டோட சைஸு 12னா 12. இதில் வச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம இங்கே ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மெயின் எக்ஸாமில் போய்ட்டு ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இங்கிருந்தே ஒரே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது பாயிண்ட்டு, பேப்பர் 2 and 3 டைப்பிங் அட் தி ரேட் ஆஃப் 30 வேப்பர் வில் பி சர்டிஃபைட் as qualified in GTA டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேட் இன் ரெஸ்பெக்டிவ் லாங்குவேஜஸ். அதாவது நீங்கள் தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, பேப்பர் நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்னா அநேகமாக பார்த்தீங்கன்னா SSC சைடெல்லாம் நமக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் எக்ஸாம் வைப்பாங்க. அது எல்லாமே வந்து ஒரு 10 மினிட்ஸ் டைப் ரைட்டிங் அப்படின்னா அந்த 10 மினிட்ஸில் இருந்து டைம் வந்து மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். அந்த 10 மினிட்ஸ் முடிஞ்சதுமே அந்த பேஜ் க்ளோஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் இப்போ வரக்கூடிய COA அந்த டைப் ரைட்டிங்கே நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. இது என்னோட கணிப்பு தான். ஏன்னா வந்து 30 வேப்பர் அப்படிங்கிற போதும், அதே போல் வந்து 45 வேப்பர் அப்படிங்கிற போதும் நமக்கு நார்மலாக வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணி நம்மளை டைப் பண்ண சொன்னால் அந்த டைமை மெஷர் பண்ண முடியாது. அப்போது ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ரன் பண்ணும்போது தான் நம்ம எவ்வளோ வேகத்தில் டைப் பண்ணுறோம், எவ்வளோ டைமில் முடிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அக்யூரேட்டாக வரும். அந்த டைம் முடியும் போது நமக்கு என்ன அந்த ஸ்பீடு அப்படிங்கிறத கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் 30 வேப்பரில் டைப் பண்ணி பேப்பரை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் டைப் ரைட்டிங் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டும், அதே போல் 45 அந்த ஸ்பீட் நம்ம இப்போவும் மெஷினில் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். 30னா ஜூனியர், 45னா சீனியர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த 45 வேர்ட்ஸ் பர் மினிட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீனியர் கிரேட் பாஸ் பண்ணதாகவும் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுப்பாங்க. ஒன்ஸ் இதையும் நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போது இதெல்லாம் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது? இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மட்டும் தானே நான் பண்ண சொல்கிறேன். அப்போது இங்கிலீஷை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? நம்ம சைடு வந்து வெப்சைட் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அது ரெடி ஆகலை. அது ரெடி ஆகினதுமே இங்கே சொல்லியிருக்கிற அத்தனை கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நான் வெப்சைட் ரெடி பண்ண போகிறேன். அடுத்து நமக்கு டோட் சைட்லேருந்து ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா நம்ம அதுலேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த வெப்சைட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சேம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்தெந்த விரலுக்கு என்னென்ன கீ வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கையை மாற்றி வைக்காமல், தடுமாற்றம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் செய்கிறதுக்காக நீங்கள் இப்போ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸுங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் தாங்க புது சிலபஸ், பெருசாக ஒன்றுமே இல்லை. இப்போ நான் மேலே சொன்ன விஷயம் மட்டும்தான் புதுசு, மற்றபடிக்கு எல்லாமே பழசு தான். அப்போது இதில் ஒரே ஒரு யூனிட் மட்டும் நமக்கு ஆட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பாருங்களா, 6வது யூனிட் அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா 7ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 6ன்னு இருக்கா, பிரச்சனை கிடையாது.
ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கா, இந்த ஒரு யூனிட் மட்டும்தாங்க நமக்கு புதுசு. இதை பார்த்துக்கலாம். இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து அவங்க சைடு நமக்கு வந்து சாஃப்ட் காப்பியாக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா என்ன மாதிரி எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு நீங்கள் எதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம மெட்டீரியலாகவே நம்ம எப்பவுமே கொடுப்போம்ல, அந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். ஜஸ்ட்டு ஷார்ட்டாக நம்ம படிச்சுக்கலாம், அதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு அதையும் விடுங்க. 7வது யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கொடுத்த அதே மெட்டீரியல் தான். இப்போ ஒரே ஒரு யூனிட்டுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணணும், அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் மார்க் என்ன மாதிரி கவர் ஆகும் அப்படிங்கிறது தான். தியரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அதிகபட்ச மார்க்கு 50. நம்ம 20 மார்க் எடுத்தால் பாஸ். ஓகேங்களா, இதில் மைனஸ் மார்க்கெல்லாம் எதுவும் கிடையாது. 20 மார்க் எடுக்கணும் ஜஸ்ட், அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த கொஸ்டின் டைப் என்ன மாதிரி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுவோம்ல. அப்போ 4 ஆன்சர் கொடுத்துருவாங்க, அதில் ஏதாவது ஒரு ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க். அடுத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வித் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் லாஜிக்கல் திங்கிங். அப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டுறாங்க, அந்த கொஸ்டினில் நமக்கு 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஏபிசிடியில் 1 மட்டும் கரெக்டாக, இல்லை 1 2 கரெக்டாக, இல்லை 4மே கரெக்டாக, இந்த மாதிரி நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ப்ராக்டிஸ் தான். நான் வந்து எக்ஸாம் டெஸ்ட் கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் அதை கரெக்டாக அட்டன் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோயிங், இது வந்து 10 மார்க்கு. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், மொத்தம் 50 மார்க் கேட்குறாங்க. 50க்கு 20 எடுத்திங்கன்னா பாஸ். அதுதானே மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மினிமம் பாஸ் மார்க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ண அதே கொஸ்டின்ஸ் தான், பேட்டர்ன் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஸ்டின் அது தானே, அது எந்த பேட்டர்னாக கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே ஒரு யூனிட் மட்டும்தான் புதுசாக ஆட் ஆகிருக்குன்னு சொன்னோம்ல, அதுக்கு மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் ரெடி பண்ணணும். சாஃப்ட் காப்பி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம அவங்க கொடுக்குற சாஃப்ட் காப்பி ப்ளஸ் ஆன்லைன் சோர்சஸ் இதெல்லாம் வச்சு நான் ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு மெட்டீரியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை பற்றி இப்போதைக்கு ஒரி பண்ண தேவையில்லை, இதை நம்ம அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம்ல, அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து இது இருந்தது. அடுத்து கிரியேட்டிவ் கூகுள் ஸ்லைட் டு ப்ரிப்பேர் ப்ரெசன்டேஷன், இது இல்லை, இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது. அடுத்து இதுவும் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இதில் ஒரு 2 கொஸ்டின் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ஆஃபீஸ், இது எல்லாமே வந்து புதுசாக ஆட் ஆகிருக்குது. இதுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணணும். மெட்டீரியல்ஸை பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது, சரிங்களா. மெட்டீரியல்ஸ் வந்து என் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளோ மார்க் எடுக்கணும், அதே கான்செப்ட் தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. டைமை பொறுத்த வரைக்கும் 1 மணி நேரம் தான். அதிகபட்ச மார்க் 50 கேட்பாங்க. அதே போல் 20 எடுத்திங்கன்னா நீங்கள் பாஸ். இங்கே கொஞ்சம் வித்தியாசம், இதை கொஞ்சம் கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸில் இருந்து இன்டர்நெட் டாபிக் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்ல, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து விண்டோஸில் இருந்து இன்டர்நெட் வரைக்கும் பார்த்தோம்ல, ஆஃபீஸை மட்டும் விட்டுருங்க. அந்த 6th யூனிட் ஒன்று பார்த்தோம்ல, அதை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற எல்லா டாப்பிக்கில் இருந்தும் ஒரு கொஸ்டின். அந்த ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் கொஸ்டினாக கூட வரலாம். மேலே வந்து ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து சப் கொஸ்டினாக கூட வரலாம். இப்போ நமக்கு எக்ஸாம் எப்படி நடக்குதோ அதே மாதிரி. அப்போ அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதும். அதே போல் இந்த செகண்ட் கொஸ்டின் இருக்குல்ல, ஆஃபீஸு, இந்த ஆஃபீஸ் கொஸ்டினை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கு வரக்கூடிய அந்த ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டாவோ இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வரக்கூடிய பேஜ் அப்படியே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா வந்து நமக்கு டெமோவெல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த டெமோவில் என்ன மாதிரி வந்து நம்ம டீச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அப்போது அது போல் நம்ம வந்து ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது எந்த வெப்சைட்டாக இருந்துட்டு போகுது, ஒரு டைம் சொன்னால் போதுமில்ல, நமக்கு இப்படி தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம அது போல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமான விஷயம். அடுத்து வந்து இங்கே கீபோர்ட் ஃபார்மேட். இப்போ நம்ம வந்து லேப்டாப் அண்ட் கீபோர்ட்ஸில் என்ன மாதிரியான கீபோர்டு யூஸ் பண்ணுறோமோ அதே கீபோர்டு தான், எதுவுமே மாறாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து மெஷினில் வந்து டைப்ரைட்டிங் எல்லாம் முடித்ததால் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 10 நாள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அந்த விரல் வைக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக லொக்கேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ யாருக்குமே இந்த ஃபிங்கரிங் சம்மந்தப்பட்டு வீடியோ தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ அப்கமிங்கில் டிசம்பரில் எக்ஸாம் வச்சாங்க அப்படின்னா புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுமே கொஞ்சம் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணி நான் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க
ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதுமானது தான். அப்போது அந்த புதுசாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் எப்படி பண்ணலாங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேளை நான் புதுசாக தாங்க ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன், எனக்கு வந்து வீடியோ தேவைப்படுது, அப்போது நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டிசம்பரில் சிஓஏ எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி யாராவது நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வீடியோவாக கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து சைட் பை சைடு வந்து லைட்டாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நம்ம வரக்கூடிய டிசம்பர் எக்ஸாமும் போயிடலாம். உங்கள்கிட்ட வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலுமே கூட நீங்கள் இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னா நீங்கள் கம்மிங் சிஓஏ எக்ஸாம் எழுதிக்கலாம். அப்படி தான் வந்து இந்த சிலபஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதும் இதுதான். ஒருவேளை ஃபியூச்சரில் பின்னாடிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது மாற்றினாங்க அப்படின்னா அதை அப்போ பார்த்துக்கலாம். லேர்ன் பண்ணுறது என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது. இது வந்து இங்கிலீஷ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த 99 அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா, தமிழ் 99 இந்த கீபோர்ட் ஃபார்மேட் வந்து கொடுக்குறாங்களா, இல்லை வந்து நம்ம மருதம் ஃபாண்ட்டை கொடுத்து ஏற்கனவே நம்ம வந்து மெஷினில் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஃபார்மேட்டையும் சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பார்ப்போம். இந்த தமிழ் 99 கீபோர்டை பற்றி நிறைய சர்ச்சைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே வந்து போயிட்டு இருந்தது. இப்போ ஏற்கனவே சிஓஏ எக்ஸாம் முடித்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், புதுசாக வர்றவங்களுக்கு இதை பற்றி இப்போ தான் அவேர் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இதை பற்றி நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருந்ததால் இது மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அப்போது நீங்கள் தமிழை மட்டும் விடுங்க. நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு கூட 2 மாதம் டைம் கிடைக்கும். 60 நாள் நமக்கு டைம் கிடைக்கும். 60 நாள் இருந்தாலே நம்ம ஒரு சப்ஜெக்ட் தானே ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்கறதுக்கான நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து அப்கமிங் சிஓஏ எக்ஸாமுக்கு டைப்ரைட்டிங்கை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், இங்கிலீஷ் மட்டும் ரெடி பண்ணிக்கோங்க நமக்கு அடுத்த அப்டேட் வர்றதுக்குள்ள அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும். அதே போல் புதுசாக வந்தவங்க அப்கமிங் சிஓஏ எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றியுமே தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, இவ்வளோதான் விஷயம். இந்த சிலபஸோட பிடிஎஃபை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் இம்ப்ளிமெண்ட் ஆனது அப்படின்னா ரெக்கார்ட் நோட் கூட இருக்காது, சரிங்களா? ஏன்னா வந்து இங்கே ரெக்கார்ட் நோட் சம்மந்தப்பட்டு எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த சிலபஸ் படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் நோட் கூட இருக்காது. தியரி ப்ளஸ் உங்களுக்கு ப்ரொசீஜர், அந்த ப்ராக்டிக்கல் எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். ஓகே, நீங்கள் மெட்டீரியல் பற்றி ஒரி பண்ண வேணாம்னு சொல்லிட்டேன். இதுதாங்க வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் சிஓஏ பற்றி அப்கமிங் வரக்கூடியவங்க இதெல்லாம் சரியாக பார்த்து சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு வந்து அட்மிஷன் போடுறதும் ப்ராப்ளம் கிடையாது, கிளாஸ் எடுக்கிறதுமே எனக்கு ப்ராப்ளம் கிடையாது, நான் நடத்துவேன். பட் இப்போ எக்ஸாம் வராததால் யாரும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. கேட்கும்போது ஆர்வமாக இருக்கும், ஆனால் வந்து கிளாஸ் நடத்தும்போது உங்களுக்கு ஒரு சோர்வு இருக்கும். அதனால் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. எக்ஸாம் எப்போ கொடுத்தாலுமே நமக்கு 60 நாள் கண்டிப்பாக கேப் இருக்கும். இந்த 60 நாள் நம்ம வந்து படித்தாலே போதும். இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கீபோர்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட வெப்சைட் ரெடி ஆனதுமே நான் வந்து சேனல் அப்டேட் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க. இங்கே கொடுத்துருக்கிற ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண பார்க்குறேன், சரிங்களா? ஓகேங்க, இவ்வளோ தான். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் என் வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுக்குறேன். ஏதாவது என்கொயரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனல் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டைப்ரைட்டிங் முடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க அப்கமிங் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கிட்டோம்.